இந்த இடத்த எப்படி உச்சரிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏன் போட்டிருக்காங்களா, மேலே என்ன போட்டிருக்காங்க, கடா ஜபர் போட்டிருக்காங்களா. இந்த சின்ன மத்து இருக்குது பார்த்தீங்களா, இங்கே என்ன மத்து இருக்குது, சின்ன மத்து இருக்கா பெரிய மத்து இருக்கா அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. அங்கே என்ன எழுத்து இருக்குது, என்ன ஹரக்கத்து இருக்குது, இதை மட்டும் பாருங்கள். இங்கே நமக்கு வந்து ஏன் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து கடா ஜபர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை எப்படி வாசிப்போம், யா அப்படின்னு வாசிப்போமா. அதே நமக்கு மேலே சின்ன மது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த யா அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தையை என்ன செய்யணும், 3 அலிஃபுக்கு நீட்டி யா அப்படின்னு நம்ம வாசிக்கணும். இங்கே பக்கத்தில் பாருங்க லாம் அலிஃப் கொடுத்துருக்காங்க, மேலே ஜபர் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய மது இருக்கா அதை பார்க்காதீங்க. இந்த லாம் அலிஃபுக்கு மேலே ஜபர் கொடுத்துருந்தா அதை நம்ம எப்படிமா வாசிப்போம், அசலா லா அப்படின்னு சொல்லுவோமா. அதே இங்கே வந்து பெரிய மது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லா அப்படிங்கிற சொல்கிற அந்த வார்த்தையை 5 அலீஃபுக்கு நீட்டி லா அப்படின்னு நம்ம வாசிக்கணும். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த மத்துடைய வார்த்தைகளை வாசிக்கணும். ஆன்லைனில் கிளாஸ் போய்கிட்டு இருக்குமா. இன்ஷா அல்லா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷா அல்லா 8th பேட்ச்க்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்என்எல் குரான் தெரியாமல் நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களை இன்ஷா அல்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு ரொம்ப எளிமையான மெத்தடில் குரான் சொல்லிக் கொடுத்துருவோம். தஜ்வீத் முறைப்படி சொல்லிக் கொடுத்துருவோம் இன்ஷா அல்லா.